கன்னி பெண்களை கலங்கடிக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இவ்வளவு நாளா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துகிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு ஆனா உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்க எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய நற்செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பா எண்ணி 7வது நாளுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் பிறக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறப்போகுதுன்னு அடிச்சு சொல்லலாம். ஆனா அதே நேரத்துல ஒரு பெரிய விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா மனசுல வச்சுக்கணும். உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாற்றத்தை பத்தியோ இல்ல உங்க மனசுல இருக்கிற சில விஷயங்களை பத்தியோ 5 முக்கியமான ரகசியங்களை நீங்க வெளியில யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. அப்படி மீறி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற பெரிய அதிர்ஷ்டம் கூட கை நழுவி போயிடும். அதை பத்தி எல்லாம் நாம இந்த பதிவுல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாம முழுமையா இந்த வீடியோவை பாருங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க மத்தவங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பீங்க. உங்களுக்கு யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட அதை வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது சுத்தி புத்தி பார்த்தா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில உங்களே ஏமாத்திட்டு போனவங்க தான் இங்க அதிகம். சொந்தக்காரங்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், ஏன் நீங்க உயிரா நினைச்சவங்களா கூட இருக்கட்டும், உங்களுக்கு கொடுத்த வழிகள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பணத்துக்காகவோ இல்ல வேற ஏதோ ஒரு சுயநலத்துக்காகவோ உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போனவங்களை பார்த்து உங்க மனசு எவ்வளவு உடைஞ்சு போயிருக்கும்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால கவலைப்படாதீங்க. இந்த எண்ணி 7வது நாளுக்கு அப்புறம் கிரகநிலைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாறப்போகுது. நீங்க இழந்தது எல்லாமே பல மடங்கா உங்களை தேடி வரப்போகுது. இந்த எண்ணி 7வது நாள் அப்படிங்கிறது வெறும் ஒரு சாதாரண நாளா உங்களுக்கு கடந்து போகாது. அன்னைக்கு இருந்து உங்க ராசிக்கு நடக்க போற கிரக மாற்றங்கள் இது வரைக்கும் இருந்த தடைகள், தாமதங்கள், ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் உடைக்க போகுது. நீங்க தொட்டதெல்லாம் இனிமே தொடங்க போகுது. ஒரு காரியத்தை எடுத்தா அதுல 10 தடை வரும். கடைசியில அது நடக்காமலே கூட போகும். ஆனா இனிமே அப்படி கிடையாது. நீங்க நினைச்ச காரியம் நினைச்சபடியே நடக்கும். குறிப்பா பொருளாதாரத்துல நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ரொம்ப நாளா அடைக்க முடியாம இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் அடைக்க போறீங்க. எப்படா பணம் வரும், எப்படி இந்த மாசத்தை ஓட்ட போறோம்னு நினைச்ச உங்களுக்கு பல வழிகள்ல இருந்து பணம் வரப்போகுது. உங்க உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் இப்பதான் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. உங்களை சுத்தி இருக்கிற இருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் நான் முதல்லயே சொன்ன அந்த எதிர்பாராத சம்பவம். இது உங்க குடும்பத்திலேயோ இல்ல உங்க வேலையிலயோ நடக்கிற ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா கூட இருக்க போகுது. பல வருஷமா நீங்க ஏங்கி தவிச்ச ஒரு விஷயம் இனிமே அது நடக்கவே நடக்காதுன்னு நீங்க முழுசா ஆசையை விட்ட ஒரு விஷயம் தானா தேடி வந்து உங்க மடியில விழ போகுது. உங்களை பார்த்து சிரிச்சவங்க, உங்களை உதாசீனப்படுத்துறவங்க எல்லாம் உங்க காலில் வந்து விழ வேண்டிய நேரம் வந்துகிட்டே இருக்கு. உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து கூடி குறுகி நிக்கதான் போறாங்க. நீங்க அடைய போற உயரத்தை பார்த்து அவங்க வாயடிச்சு போக போறது உறுதி. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நல்ல நேரம் வரும்போது நம்மள அறியாமலே நாம சில தவறுகளை செய்வோம். அந்த சில தவறுகள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தா கூட முடியலாம். அதனால நான் சொல்ல போற இந்த 5 ரகசியங்களை யாருகிட்டயுமே சொல்லக்கூடாது. இந்த 5 ரகசியங்களை மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. முதல் ரகசியம் என்னன்னா, உங்களுக்கு வரப்போற பணவரவு மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பத்தினது. கைக்கு வரப்போற படத்தை பத்தியோ இல்ல பொருளாதார முன்னேற்றத்தை பத்தியோ நீங்க வாங்க போற சொத்துக்கள் பத்தியோ யாருகிட்டையும் பெருமையா சொல்லாதீங்க. மனுஷங்களோட கந்திஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப கொடியது. நீங்க கஷ்டப்படும் போது பரிதாபப்படுற மாதிரி நடிக்கிறவங்க நீங்க கொஞ்சம் முன்னுக்கு வந்தா அந்த கண்டிப்பா தாங்கிக்க மாட்டாங்க. உங்களோட அடுத்த கட்ட பொருளாதார திட்டங்கள் என்ன, எங்க முதலீடு பண்ண போறீங்க, எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்த உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதை வெளியே சொல்றது மூலமா உங்களுக்கு நடக்க போற நல்ல காரியங்களுக்கு நீங்களே தடை போட்ட மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு கந்திஷ்டி அதிகமா இருக்கும். உங்களுக்கு வரப்போற அதிர்ஷ்டம் பத்தி நீங்க வெளியில மூச்சு விடாமல் இருந்தா மட்டும்தான் அது முழுமையா உங்களுக்கு வந்து சேரும். உங்களோட அடுத்த கட்ட திட்டம் என்ன, தொழில என்ன பண்ண போறீங்க, வேலையில என்ன பண்ண போறீங்கன்னு யாருக்கிட்டயுமே சொல்லிடாதீங்க. கன்னிராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப புத்திசாலிங்க. நீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிப்பீங்க. ஆனா உங்க மனசுல இருக்கிற அந்த திட்டத்தை மத்தவங்க நம்பி உளறிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நீங்க சொன்ன அந்த விஷயத்த அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. இல்லைன்னா நீங்க செய்ய போற காரியத்துல ஏதாவது ஒரு தடையை கொண்டு வந்து அந்த காரியத்தை 100% முழுமையடைய விட மாட்டாங்க. உங்க வாயால எந்த ஒரு திட்டத்தையும் வெளியில சொல்லிடாதீங்க. இரண்டாவது ரகசியம் என்னன்னா, உழைப்பு. கன்னிராசி பொதுவாவே உழைப்பாளிங்க. ஆனா உங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியமோ இல்ல உழைப்புக்கு ஏத்த பணமோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேர்ந்திருக்காது. தொழிலையோ இல்ல வேலையிலயோ கடினமா உழைச்சிருப்பீங்க. ஆனா அந்த உழைப்புக்கான பலனை வேற யாராவது அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா என்ன 7வது நாளுக்கு அப்புறம் அது எல்லாமே மாறப்போகுது. நீங்க உழைச்ச உழைப்புக்கு ஏத்த பணம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரப்போகுது. தொழில் பண்ற கன்னிராசிகளுக்கு கண்டிப்பா பண வரவு அதிகமாவே இருக்க போகுது. மூன்றாவது ரகசியம் உங்க குடும்ப விஷயங்கள் மற்றும் உங்களோட பலவீனங்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு எப்பவுமே குடும்பம்னா உயிர். அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள், மனஸ்தாபங்கள் போய் வெளியில சொல்லி 3வது மனுஷன் கிட்ட ஆறுதல் தேடாதீங்க. உங்களுக்கு யாராவது ரொம்ப நெருக்கமா இருக்காங்கன்னு அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தா முடியக்கூடும். உங்களை 4 பேர் மத்தியில அசிங்கப்படுத்துவாங்க. உங்க குடும்பமானத்தை அவங்க சந்தி சிரிக்க வைப்பாங்க. உங்களோட பலவீனம் என்னன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அது தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வீழ்த்த காத்துட்டு இருக்கிற கூட்டம் உங்களை சுத்தி நிறையவே இருக்கு.
அதனால எப்பவுமே உங்க குறைகளை மறைச்சு வைக்க கத்துக்கோங்க. 4வது ரகசியம், நீங்க செய்யற தான தர்மம் மற்றும் பரிகாரங்கள். நீங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சாலோ இல்ல உங்க கஷ்டத்தை தீரணும்னு சாமி கிட்ட ஏதாவது நேர்த்தி கடன் செஞ்சாலோ அது எங்கேயும் போய் தம்பட்ட அடிக்காதீங்க. வலது கை செய்யற உதவி இடது கைக்கு கூட தெரியக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கன்னி ராசிக்காரங்க இயல்பாவே ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்க. கஷ்டம்னு யாரு வந்து கேட்டாலும் அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுவாங்க. ஆனா இதுக்கப்புறம் வரப்போற காலகட்டத்துல நீங்க ரொம்பவே உஷாரா இருக்கணும். நீங்க உதவி செய்ய போய் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய உபத்திரமா மாற வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த உதவியை செஞ்சுட்டு நான் தான் இவங்களுக்கு செஞ்சேன்னு 4 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு முழுசா வந்து சேராது. அதே மாதிரி உங்க கஷ்டம் தீர்க்கறதுக்கு என்ன பூஜை பண்றீங்க, என்ன பரிகாரம் பண்றீங்கன்னு யாருக்கிட்டையும் சொல்லவே சொல்லாதீங்க. உங்க கூட பழகிறவங்களுக்கு கூட தெரியக்கூடாது. இறைவனுக்கும் உங்களுக்கும் அந்த பிரார்த்தனை ரொம்ப ரகசியமா இருந்தா மட்டும்தான் நீங்க நினைக்கிற அந்த காரியம் எந்த தடையும் இல்லாம சீக்கிரமா பலிக்கும். அதை விட்டுட்டு ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு சிக்கல் வந்து நிற்கும். 5வது முக்கியமான ரகசியம் என்னன்னா, உங்களை ஏமாத்துனவங்களை பத்தியும் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற நினைக்கிற பதிலடியை பத்தியும் யார்கிட்டயும் வாய் திறந்து சொல்லவே சொல்லாதீங்க. கன்னிராசிக்காரங்க பொதுவா ரொம்ப பொறுமையானவங்க. ஆனா ஒரு தடவை ஒருத்தர் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டா அது உங்க மனசு ஈஸியா ஏத்துக்காது. எப்படியாவது அவங்களுக்கு ஒரு பாட கத்து கொடுக்கணும்னு உங்க மனசு துடிக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி கோபப்படாதீங்க. உங்களை கஷ்டப்படுத்தினவங்க எல்லாருக்கும் அவங்க செஞ்ச கர்மாவே இனிமே பெரிய தண்டனையை கொடுக்க போகுது. எப்படி பழிவாங்க பாருன்னு யாருக்கிட்டையும் ஆவேசமா பேசாதீங்க. இது வெளியில சொல்றதுனால உங்க சக்தி தான் வீணாகும். உங்களோட மௌனம் தான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு மிகப்பெரிய தண்டனையா மாற போகுது. 7வது நாளுக்கு அப்புறம் நடக்க போற அந்த பெரிய சம்பவம் உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதியை கொண்டு வர போகுது. எத்தனையோ ராத்திரி தூக்கம் இல்லாம இதை நினைச்சு அழுதுட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனை அப்படியே காணாம போக போகுது. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கும். வேலை பார்க்குற இடத்துல இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் உயர்வையும் வேற யாரோ தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. ஆனா பேரு வேற ஒருத்தருக்கு போய் சேர்ந்திருக்கும். இனிமே அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறும். உங்க கூட வேலை செய்யறவங்க கூட உங்களை புரிஞ்சுப்பாங்க. சொந்த தொழில் செய்யற கன்னிராசிக்காரர்களுக்கு இது ரொம்பவே அற்புதமான நேரம் தான் சொல்லணும். இது வரைக்கும் போட்ட காசு எல்லாம் வெளியே வராம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. கூட்டு தொழில் செஞ்சவங்க கிட்ட பெரிய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனா இனிமே தொழில் ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்துல இருந்து புதுசா வியாபார வாய்ப்புகள் வரும். உங்களை நம்பி பல பேர் உதவி செய்ய முன் வருவாங்க. ஆனா முதல்லயே நான் சொன்ன மாதிரி உங்க ரகசியங்களை மட்டும் ரொம்ப கவனமா பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா வரப்போகிற காலத்துல உங்க மனசுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்க போகுது. இது வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள், பிரிவுகள் எல்லாமே இனி முடிவுக்கு வரப்போகுது. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்காம ரொம்ப தூரம் விலகி போயிருப்பீங்க. யார் முதல்ல இறங்கி போறதுன்னு ஒரு பிடிவாதம் உங்க 2 பேருக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா இனிமே அந்த விரிசல் இருக்காது. உங்க வாழ்க்கை துணை உங்களை முழுசா புரிஞ்சுக்கிற நேரம் இது. உங்களோட உண்மையான அன்பை அவங்க உணர்ந்து அவங்களே உங்களை தேடி வர போறாங்க. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிக்கிற கன்னிராசி தம்பதிகளுக்கு இந்த 7வது நாளுக்கு அப்புறம் ஒரு இனிமையான செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. உங்க வீட்டுல ஒரு மழலை சத்தம் கேட்கறதுக்கான யோகம் இப்ப முழுமையா கூடி வந்திருக்கு. அதனால மனசு தளர விடாதீங்க. உங்க கண்ணீருக்கும் உங்க பிரார்த்தனைகளுக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. கல்யாண வயசுல இருக்கிற இளைய தலைமுறையினருக்கு இது வரைக்கும் எத்தனையோ இடம் பார்த்திருப்பீங்க. எல்லாம் நல்லா பேசி முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா கடைசி நேரத்துல ஏதோ ஒரு காரணத்தால தடையா போயிருக்கும். நீங்க நினைச்ச மாதிரி உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் தேடி வர போகுது. நான் சொன்ன இந்த 5 ரகசியங்களை மட்டும் மறக்காம பின்தொடருங்க. உங்களோட வாழ்க்கை மென்மேலும் சிறக்க என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ராசி என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் உங்க ராசிக்கான பலனை சொல்றேன். நன்றி, வணக்கம்.